ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகோனட் மில்க் புலாவ். இதற்கு தேவையான பொருட்கள்: ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இதில் 15 முந்திரி சேர்த்து பொன்னீர் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 4, பிரிஞ்சி இலை 3, கிராம்பு 7, அன்னாச்சிப்பூ 1, ஜாதிபத்திரி 1, மராத்தி மொகு 1. இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் கரியாமல் நமக்கு நல்லா வரும். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி வதக்கிட்டு இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்போ தான் நமக்கு புலாவ் ஒயிட்டாகவே வரும். சும்மா ஒரு வாட்டி பெரட்டினா போதும். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, சோம்பு இது 3 அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை வதக்கிட்டு இதில் 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 20 நிமிஷம் தண்ணியில் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு 3 கப் தேங்காய் பால் சேர்த்தா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு கொதி வந்த உடனே இது கூட மிச்சம் இருக்க இன்னொரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் பிரியாணி தயாராகிடுச்சு. இது மேலே நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க முந்திரியையும் கொத்தமல்லி இலையும் தூவி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.